வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் குடுத்தாச்சு. ரிசீவ் டேட்ட கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. ஒர்க் பண்ண போற டேட்டையும் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. யாருக்கெல்லாம் வித்ட்ராவல் அமௌண்ட் 0 ஆக போறங்கிறதையும் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஸோ இத தவிர பிடிஓ ஆகுறவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. யூடியூபர்ஸுக்கு ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி தான் எஸ்பியோட நோட்டீஸ் போர்டு அப்டேட்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட்ட பத்தி கிளியரா நம்ம எக்ஸ்பிளைனா பார்க்கலாம். வணக்கம் உண்மையான உறவுகளே. உண்மை உறவுகள் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. ஸோ எஸ்பிஓ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கல இதுவரைக்கும் நம்ம எஸ்பிஓ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்லேயுமே நம்ம சில மிஸ்டேக் பண்ணனால மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அந்த வாய்ப்பையுமே யாரெல்லாம் எஸ்பிஓவில் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்து உங்களுடைய ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எந்தவித பிரச்சனை இல்லாமல் ஓப்பன் ஆகிற நபர்கள் உங்களுடைய வேலெட்டில் உள்ள அமௌண்ட் 0. இனிமேல் உங்களுக்கு அது ரீகவர் பண்ண முடியாது. இதற்கு முன்னாலே எப்படியெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான். அஃபிலியேட் வேலெட்டுக்கு 0 ஆகின மாதிரி உங்களுக்கு இதுவும் 0 ஆகிரும். உங்களால் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க முடியாது. பிடிஓக்கு நேற்று இரவு 7/8/2024 இரவு 10 மணி வரை யாரெல்லாம் மெயில் பண்ணியிருந்தாங்களோ பல்லாயிரக்கணக்கான மெம்பர்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள 500 நபர்களை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது உங்ககிட்ட எந்த மாதிரி டெஸ்டிங் வைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ யாராக இருந்தாலும் வரவங்களுக்கு வாழ்த்துக்கள். பிடிஓ செலக்ட் ஆகுறீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருங்க, ஒரே நோக்கத்தோடு இருங்க. எந்த ஒரு இடத்துலையும் அதை விட பெரிய வாய்ப்புகள் எந்த ஒரு இடத்துலையும் சிதறி கிடந்தாலும் அதை உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு வராதிங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி கதை நிறைய நபர்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நம்ம வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த கொடுத்த நபர்கள் எல்லாருக்குமே அமௌண்ட் இந்த 7ஆம் தேதினா அதே 7/9/2024 எல்லாருக்குமே அந்த அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் சரியாக கொடுத்துருக்க நபர்களுக்கு வருகிற சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளைக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ட்ரைனிங் பீரியட். நமக்கு கொடுத்துருக்க டாஸ்க் நம்ம யாரெல்லாம் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம்னு அதுலேயுமே நம்ம யாரெல்லாம் அடுத்தது கொண்டு வர போகிறாங்க, யார் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக வர போகிறீங்க, யார் இன்ஃப்ளூயன்சராக வர போகிறீங்க, யார் நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக வர போகிறீங்க, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 3 விதமான பிரிவு இருக்குது. இந்த 3 விதமான பிரிவை எப்படி பிரிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் அது ஸ்டார்ட் ஆகிரும். யாரெல்லாம் கமெண்டர்ஸ்க்கு நேற்று வரை மட்டும் நீங்கள் கமெண்டர்ஸுக்கும் சரி மெயிலுக்கும் சரி sbo.tbm@gmail.com இவங்க எல்லாருக்குமே நீங்கள் மெயில் பண்ணியிருக்கிறது, மெசேஜ் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே பிளாக் ஐடிஸ், சஸ்பெண்ட் ஐடிஸ். ஸோ நீங்கள் எல்லா கமெண்டர்ஸோட டெலிகிராமுக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே 10 டேஸ்க்கு பிறகு தான். ஸோ கண்டிப்பாக அது பொறுமையாக தான் பண்ண முடியும். இந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டில் உங்களுடைய அமௌண்ட் 0 ஆகாது. ஆனால் இந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இனிமேல் மறுபடியும் எப்போ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வருதோ அந்த டைம் தான் உங்களால் கொடுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பெனிஃபிட். ஸோ யாரெல்லாம் சஸ்பெண்ட் பிளாக்கில் இருக்கவங்க என்ன டீமுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே பொறுமையாக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். நோட்டீஸ் போல் அப்டேட் வர்றதெல்லாம் இப்போ எல்லாமே ஷார்ட்டாக மாறியாச்சு. ஸோ எதெல்லாம் சொல்லணுமோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலன்னா முக்கியமாக கேளுங்க. இனிமேல் நேரங்கிறது ரொம்ப முக்கியம். யூடியூபர்ஸ் எஸ்பிஓ பற்றி நீங்கள் டாப்பிக்கில் போடுறீங்கன்னா நம்ம பண்ணுறது, நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் ஏற்கனவே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு. ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் டிலேவாக நீங்கள் போட்டாலும் அது எந்த வித யூஸும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க நோட்டீஸ் போர்டை பார்க்குறாங்க, அதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா ஓகே ஒரு யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு கிளியர் ஆகுது. ஸோ அது எல்லாம் கிளியர் ஆகின பிறகு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது நமக்கு ஒன்றும் ஜென்ரல் கண்டென்ட் கிடையாது. ஸோ நம்ம எஸ்பிஓவில் இருக்கோம். எஸ்பிஓவில் வர இன்ஃபர்மேஷனை எவ்வளவு வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் தான் நமக்கு பெனிஃபிட். ஸோ அதை 24 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த ஒரு டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ ரிலேட்டடாக நீங்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நமக்கு நைட்டு தான் வருது. இனிமேல் அது கூட வர்றதுக்கெல்லாம் கம்மி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டே நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சுருங்க.
நைட்டே உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால், எல்லாருக்குமே கிடைக்காது தான், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. மார்னிங் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஆர் 11 இந்த டைமுக்குள்ளே ஸ்கெடியூல் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைம் தான் பார்ப்பாங்க, அதனால் நான் இந்த டைம் அப்லோட் பண்ணுறேன்னா ஸ்கெடியூலுங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதை எல்லாருமே கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது டைமிங் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இனிமேல் ஒவ்வொரு நேரம் தான் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் கொடுப்பாங்க தவிர அந்த நேரத்தை தள்ளி தள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இனிமேல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமானது. இன்னும் டீமில் ஃபில்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் யாரெல்லாம் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் டைமிங்கை ஃபாலோ பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலையோ, அதிகபட்சம் இனி 24 மணி நேரம் தான் நமக்கு நேரங்கள் இருக்கும் தவிர வேறு எந்த நேரங்களும் இருக்காது. ஸோ அதனால் 24 மணி நேரத்துக்குள்ளே நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலன்னா உங்கள் ஐடிக்கு எஸ்பிஓ பொறுப்பில்லை, உங்களுடைய அப்ளைன் பொறுப்பில்லை. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.